ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 6:11 நமக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆக்கும்படி தேவனுடைய சர்வாயத்தை தரித்து கொள்ளுங்கள். அதாவது பவுல் சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரோடு எதிர்த்து நிற்கும்படி பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கணுனாக்கா தேவனுடைய நீங்கள் சர்வாயத்தை தரித்துக்கொள், கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அதை தரித்து கொள்ளு. அந்த வசனத்தை உங்கள் இறுதியில் நீங்கள் அதை காத்துக்கொண்டு அந்த வசனத்தை வச்சு நீங்கள் அடிக்கும் போது எப்படியாப்பட்ட பிசாசு உங்கள்கிட்ட ஓடி போயிடும், எப்படியாப்பட்ட பிசாசு உங்கள் பகுதியில் நிற்க முடியாது. தேவனுடைய வார்த்தை அவ்வளோ வல்லமை இருக்குன்னு சொல்லி அழகாக பவுல் சொல்கிறேன். பவுல் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் அவர் பலப்படுச்சு. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்படி தான் கேசப்பா பவுல் தாயின் கருவில் உருவாக்குனார். பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை அநேக இடத்துல பிரசங்கிக்கிறார், அநேக இடத்துல அற்புத அதிசயம் நடக்குது. அது மாதிரி அநேக பிசாசுகள் ஓடுது. கர்த்தருடைய வார்த்தை மட்டும் எந்த பிசாசும் நிற்க முடியாது. எப்படியாப்பட்ட பிசாசு ஓடிடும் சொல்லி அழகாக பவுல் வாழ்க்கை நடந்து பவுல் அழகாக சொல்கிறார். நீங்கள் ஒன்று பிசாசு உங்கள் வாழ்க்கை எதிர்த்து உங்களுக்கு போராடுது, அந்த பிசாசை எதிர்த்து நிற்கலாம். தேவனுடைய நீங்கள் அவரோட வசனத்தை நீங்கள் தரித்துக்கொள்ள, அந்த வசனம் வச்சு அடிங்க. எப்படியாப்பட்ட பிசாசு ஓடினா அழகாக சொல்கிறார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் மானுடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம ஒன்று எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம எதிர்த்து நிற்க முடியும், எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம அழிக்க முடியும். ஒன்று கர்த்தருடைய வசனம் நம்மளுக்குள்ளே இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்தால் எந்த பிசாசை நம்ம நிற்க முடியாது, எந்த பிசாசை நமக்கு நெருங்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை வச்சு நம்ம அடிக்கும் போது எப்படியா பிசாசை ஓடி போயிடுவோம். அது பவுல் சார் நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம பிசாசு ஆவிகளும் பல ஆவிகள் நம்மளுக்கு போராட உண்டுங்க. அந்த ஆவியை நம்ம எதிர்த்து நிற்கணும். ஒன்று கர்த்தருடைய வசனம் நம்மளுக்குள்ளே வேணும். அவர் சொல்கிறார், மாம்சத்தோடு அல்ல, ரத்தத்தோடு அல்ல, துறை தலங்களோடு அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோட வான மண்டலத்தில் பொல்லாத சேனைகள் ஆவிகள் நமக்கு போராட உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு அநேக பிசாசு ஆவிகள் நமக்கு போராட உண்டுங்க. இதெல்லாம் நம்ம எதிர்த்து நிற்கணும். ஒன்று கர்த்தருடைய வசனம் நம்மளுக்குள்ளே இருந்து, கர்த்தருடைய அவர் வார்த்தை நம்மளுக்குள்ளே இருந்தால் எப்படியாப்பட்ட பேச நம்ம அதை அடிக்க முடியும், எப்படியா பேச நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த வார்த்தையை கொடுத்த தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவர் சர்வ வல்லம் உள்ள தேவன், அவர் பிசாசை ஜெயித்த தேவன், பிசாசு தலையை நசக்கின தேவன். அப்படியாப்பட்ட தேவன் கொடுத்த வார்த்தை தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம தரித்து கொண்டு இந்த வார்த்தை நம்ம இறுதியில் இருக்கும்போது எப்படியாப்பட்ட பிசாசை நம்ம நிற்கவும் முடியாது. நீங்கள் ஒரு நாள் சரி ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து எப்படியாப்பட்ட பிசாசை கண்டு பயப்படாதீங்க. என்ன மாரி பிசாசை சரி நிச்சயமாக அடிக்க முடியும். எத்தனை ஆவி வந்தால் கூட என்னங்க, எத்தனை பிசாசு வந்தால் கூட நாங்கள் கர்த்தருடைய வசனம் நம்மளுக்குள்ளே இருக்குது, அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள, அந்த வார்த்தையை வச்சு அடிங்க. நிச்சயமாக எப்படியாப்பட்ட பிசாசை ஓடிடுவோம். கர்த்தருடைய வசனத்துக்கு முடியும் எந்த வார்த்தையை நிற்க முடியும். பவுல் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வசனத்தை வச்சு அடித்தார், அநேக பிசாசை ஓடிச்சு. நீங்களும் பிசாசு பிள்ளை மாட்டிக்கொண்டு இருக்கிறீங்களா? ஒன்று கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அது படித்து அந்த வசனத்தை நீங்கள் உள் வாங்கிக்கலாம். அந்த வசனத்தை நீங்கள் காத்துக்கொண்டு அந்த வசனத்தை வச்சு அடிங்க, பிசாசு நிச்சயமாக ஓடிடுவான். கர்த்தருடைய வசனத்தை முன்னாடி எந்த பிசாசு நிற்க முடியாது. நீங்கள் ஒன்று பிசாசு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக எதிர்த்து நிற்க முடியும். ஆமென்.